கியூட்டாக இருக்க இவங்களோட வீடை பார்த்தீங்கன்னா நம்ம 1 மினிட்ல வந்து க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். இந்த கப்பிள்ஸை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வேற ஒரு கேஜில் விட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா மேல், இப்போ நான் தூக்குறது பார்த்தீங்கன்னா ஃபீமேல். கொஞ்ச நேரத்துக்கு இவங்க ஒரு புது கேஜில் இருக்கட்டும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை க்ளீன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்தூள் தான் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அந்த தண்ணியாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபுல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறோம். அதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா புது மரத்தூள் பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே போட்டு போகிறோம். இந்த மரத்தூள் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே போட போகிறோம். வின்டர் சீசன்றதுனால நிறைய குளிரும். ஸோ மரத்தூள் வந்து நம்ம அதிகமாகவே போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய பானை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியிருந்த புது பானையை வந்து இதில் செட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஜில் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் விட்டலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன சோகமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும் தான் நம்ம விட போகிறோம். மேலே வந்து பிரிச்சிட போகிறோம். ஏன்னா இந்த ஃபீமேல் முழுகாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த மேல் ஆம்ஸ்டர் கொஞ்ச நாள் தனியாக இருக்கட்டும். சாரி மன்னிச்சிருங்க, உங்கள் காதில் நான் பிரிச்சுட்டேன். அடுத்து அவரோட ராட்னத்தை வச்சிடும். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஸ்டர் குடிக்கிறதுக்காக புது தண்ணி அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிடலாம். இது எல்லாத்தோட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து ஒன்று மூடிடணும். ஏன்னா இது மூடலைன்னா கண்டிப்பாக நம்ம ஆம்ஸ்டர் தப்பிச்சிடும். நீங்களே பார்க்கலாம் எப்படி தப்பிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கா பாருங்க. இவ கீழே ஆர்வ குளரில் விழுந்துட்டு அப்புறம் எப்போ என்ன கேஜில் தூக்கி மேலே போடுங்கன்னு வெயிட் பண்ணுவா. டாடா பை பாய்.